ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரோஹித் சர்மாவை அசிங்கப்படுத்தின ஹர்திக் பாண்டியாவுக்கு இப்போ வந்து ரசிகர்கள் வந்து நல்ல ஒரு பாடம் எடுத்திருக்காங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா ரோஹித் சர்மா வந்து ஒரு சீனியர் வீரர், இப்போதைக்கு வந்து அவர் வந்து வெயிட் ஆகிற இருக்காரு, அவரெல்லாம் வந்து ஓட முடியாது அப்படின்னு தெரிஞ்சுமே ரோஹித் சர்மாவை ஏதோ வந்து சின்ன பிள்ளை மாதிரி பாலுக்கு பால் ஒரு 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 முறை மாற்றினா கூட பரவாயில்ல, பாலுக்கு பால் வந்து அவருடைய ஃபீல்டிங் பொசிஷனை ஹர்திக் பாண்டியா வந்து மாற்றிக்கிட்டே வந்து இருந்திருப்பார். அதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, முன்னாடி நிற்க வச்சா இவருக்கு ஏதாச்சும் வந்து பவுலர்ஸ்க்கு இல்லை ஏதாச்சும் வந்து அட்வைஸ் கொடுப்பாரு, இல்லை பவுலர்ஸும் வந்து ரோஹித் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அது அது இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் லாங்கில் பவுண்டரி லைன் பக்கத்தில் வந்து ரோஹித் சர்மாவை ஹர்திக் பாண்டியா வந்து அனுப்பி வச்சிருப்பார். இப்போ இந்த பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாக வந்து வெடிச்சிருக்கு. ரோஹித் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பாண்டியாவுக்கு எதிரான விமர்சனங்களை சோசியல் மீடியாவில் வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கேமில் ஜெயிச்சிருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் மும்பை பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேமில் தோல்வியோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2013 இப்போ வரைக்கும் முதல் கேமில் தோற்று தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் இப்போ வந்து ரோஹிட்டை அப்படி பண்ணிட்டு பாண்டியா வந்து பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வந்தவுடனெலாம் வந்து அடிக்கலை. கடைசி ஓவரில் வந்து ஒரு 6 ஒரு 4 வந்து ட்ரை பண்ணார், அவுட் ஆகிட்டு வந்து போயிட்டார். ஸோ இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் பாண்டியா ப்ரெஷர் ஆக்கியிருக்கு. பட் ஃபேன்ஸை ப்ரெஷர் ஆக்குனது ரோஹிட்டை பாண்டியா நடத்தின விதம். அதை வந்து ஃபேன்ஸ் வந்து எப்படி வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னா, ஹர்திக் பாண்டியா வந்து திரும்ப மேட்ச் முடிஞ்சு வந்து பெவிலியனுக்கு வந்து வரும்பொழுது அவர் நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிரான விமர்சனத்தை ரோஹிட்டுக்கு சப்போர்ட் பண்ணியும், பாண்டியாவுக்கு எதிரான விமர்சனத்தை அதுவும் வந்து ஹர்திக் பாண்டியா வரும்போது ரோஹிட் ரோஹிட் அப்படின்னு வந்து கத்தி பாண்டியா வந்து இன்னும் ரசிகர்கள் வந்து டென்ஷன் படுத்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பாண்டியா இதுலேருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி என்னென்னா, அடுத்தடுத்த கேம்ஸில் வந்து தொடர்ந்து வந்து சிறப்பாக வந்து அவர் வந்து ஆடணும், டீமை வந்து ஜெயிக்க வைக்கணும். ஒருவேளை அடுத்து தொடர் தோல்வி, ஒரு 2-3 தோல்வியை வந்து மும்பை இந்தியன்ஸ் சந்திச்சாங்க அப்படின்னா திரும்ப ரோஹிட்டே கேப்டனாக போடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. பாண்டியாவோட கேப்டன் பதவிக்கு வந்து இப்போ வந்து பெரிய ஒரு சிக்கலும் வந்து உண்டாயிருக்கு. நன்றி.